அண்மை செய்தி என்னென்னா, திருப்பதி உண்டியல் காணிக்கை இருக்கும் இல்லையா, அதை எண்ணும்போது அதற்கு மேற்பார்வையாளராக இருந்த ரவிக்குமார் என்பவர் அதிலேருந்து ஒரு 100 கோடி ரூபாயை தேடியிருக்காரு. இது 2 வருஷத்துக்கு முன்னாடிலேருந்து செய்ய ஆரம்பிச்சிருக்காரு. இப்போ தான் பிடிபட்டிருக்காரு. அவர் என்ன சொல்கிறாரு, நான் திருடிய 100 கோடியையும் 90% கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மேலும் இதில் பல பேர் சம்மந்தப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. 100 200னா கூட பரவாயில்ல, 100 கோடி ரூபாய் அப்படின்னு அசால்ட்டாக சொல்கிறீங்களே, சரி அதை வச்சுன்னு உங்களால் வாழ முடிஞ்சதா? எப்போதுமே நமக்கு சொந்தமில்லாத பொருள் நமக்கு வந்து சேரவே சேராது. அனாவசிய அவப்பெயர் மட்டும்தான் மிஞ்சும். மன நிம்மதியை விட பெரிய சொத்து உலகத்தில் எது? இது போல் அனாவசிய அதிக ஆசைப்பட்டதுனால இப்போ மன நிம்மதியும் போச்சு. இதுதான் உண்மை.